வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ வந்தாச்சு. அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி வந்த 8 கண்டஸ்டன்ஸை விட இனிமேல் வரப்போகிறாங்க பற்றின 8 கண்டஸ்டன்ட்டு இங்கே தான் இருக்குது. இந்த வாரம் பயங்கரமான சம்பவங்கள். ஆனால் என்ன கொடுமைனா, ஃபினாலே முடியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இவ்வளோ மன உளைச்சல் உள்ளே வந்துட்டு வரணுமா அந்த உள்ளே இருக்கிற 6 பேருக்கு? ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று உள்ளே வந்துட்டாங்க. இப்பயுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உள்ள தர்ஷிகா வந்தவொடனே சம்பவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அன்ஷிதா வரும்போது இன்னும் பயங்கரமாக வெடிக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ தர்ஷிகா வந்தோடனே வெடிக்குது. ஆனால் இது புதுசாக இருக்கப்பா, ஃபேட்மேனுக்கும் தர்ஷிகாவுக்கும் இடிச்சுக்கிட்டுப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒன்றுமே புரியல. ஏன் திடீர்னு ஃபேட்மேன் வந்துட்டு விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு? என்னவா இருக்கும்? ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அது எப்படி இருக்குன்றது நீங்கள் தான் சொல்லலாம். ஸோ தர்ஷிகா உள்ளே வந்தோடனே நான் வந்துட்டு அதாவது உள்ள என்ட்ரி மாசாக கொடுக்குறாங்க, எல்லாருக்கிட்டே வந்து கை கொடுத்துட்டு வராங்க. ஆனால் விஷயம் அப்படியே பயப்படுறாப்புல. ஐயோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நம்ம வேறு நிறைய விஷயங்கள் பேசியிருக்குமே. அதுவும் குறிப்பாக அவங்களோட மூஞ்சை வச்சு கலாச்சிருக்காரு. உள்ளே வந்து லவ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அவங்க போனதுக்கப்புறமா மூஞ்சை வச்சு பயங்கரமாக கலாச்சிருக்காரு. அதை வந்து அவங்க சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இங்கே வந்துட்டு 2 பேருக்கும் மோது, பேட்மேனுக்கும் நம்மளுடைய தர்ஷிகாக்கும். நான் அவர் பேரை டேமேஜ் பண்ணல. நான் ஐ ஃபீல் தட் இஸ் வெரி பேட். நான் எனக்கு வந்து எனக்கு நடந்தது ரொம்ப பெரிய தவறு அப்படி மாதிரி சொல்லும்போது ஃபேட்மேன் வந்து எதுக்காக எல்லோரும் உள்ளே வந்து விஷால் அடிக்கிறான்னு கேட்குறாரு. அது அவர் செஞ்சதெல்லாம் அடி வாங்குறாரு. உங்களுக்கு ஏன் ஃபேட்மேன் என்னாச்சு? உங்களுக்கு நேற்றுலேருந்து சரியில்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீ வெளியில் ஒன்று பண்ண, அதனால தான் அவங்க அடிக்கிறாங்களாம். என்னடா இது, இவர் உள்ளே ஒன்று பண்ணார், அதை நீங்கள் கேட்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ தர்ஷிகா வந்து இங்கே பாருங்கள், எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணேன்னு. என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் என்னை பற்றி. உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்னோடய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுறதுக்கு அப்புறமா சொன்னால் அவர் கத்துறாரு. உனக்கும் எந்த உரிமையும் கிடையாது என்னை பற்றி நீ பேசுறதுக்கும் கத்துறாரு. அப்புறம் தர்ஷிகாவுக்கும் அவருக்கு பயங்கரமாக முட்டிக்குது. நான் இது ரொம்ப பெரிய சென்சிட்டிவ் இன்ஷியனா, இது தேவையில்லாமல் நீங்கள் தலையிடாதீங்க, அதை பற்றி நீங்களும் பேசாதீங்க, நானும் பேசலை. அதே மாதிரி இது எனக்கு அவனுக்குள்ள பர்சனல், நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம், நீங்கள் யார் உள்ளே வரதுக்கு இந்த மாதிரி கலாய்க்கிறாங்க. உன் ட்ராமா என்கிட்ட வேணுன்ற கலாய்க்கிறாங்க. இன்னும் ட்ராமான்ட்டிங்க அப்படிமா இருந்துச்சு. உங்கள் ட்ராமா விடவான்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. இந்த மாதிரி ஃபயராக நீங்கள் ஃபஸ்ட்டு டே வளர்ந்து பண்ணியிருந்தால் தர்ஷிகாலாம் இந்நேரம் டாப் 5 கன்ஃபார்மாக வந்திருப்பாங்க. நானும் அப்படி தான் எதிர்பார்த்தேன். பட் அவங்களோட விஷயங்கள் கொஞ்சம் மொக்கையாக போச்சு. அதே மாதிரி நேற்று தீபக் வெளியேறது வந்து நிறைய பேருக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்கும். அதே மாதிரி எல்லாமே வந்து மக்கள் மேலே பழைய போட்டாங்க. மக்கள் ஓட்டு போல நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு. மக்கள் ஓட்டு போட்டவங்களும் அப்படியே உள்ளே இருக்காங்க. இப்போ ராணுவம் எப்படி வெளியே போனார்? பதில் கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி பதில் இல்லாத கேள்வியை உள்ளே வச்சுக்கிட்டு இவங்க அவன் மேலே பழைய போகிறாங்க. நீங்கள் ஓட்டு போடாதனால தான் நாங்கள் தீபக் அனுப்பிச்சிட்டோன்னு. அப்போ ஓட்டு போடாத பவித்ரா உள்ளே இருக்காங்களே, அப்போ அவங்க அது மட்டும் எப்படி ஓட்டு வருது? இல்லை, இவங்களாம் ஒன்று பண்ணிவிட்டு அதை வந்து மக்கள் மேலே ஈஸியாக திணிச்சிடறாங்க. தான் கொடுமையாக இருக்குது. பட் எனிவே எப்படியோ உள்ளே வந்துட்டு பவித்ரா உள்ளே போயிட்டாங்க. ஒரே ஒரு வாரம் விளையாண்ட நம்ம ரயான் உள்ளே போயிட்டாரு. வேறு மாதிரி வெறித்தனம். விஷால்லாம் பாருங்கள் அசால்ட் பண்ணுறாங்க. ரைட், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.